Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஹரியாலி fish fry. இதில் நம்ம ஒரு green மசாலா ரெடி பண்ணி அதை ஃபிஷ்ல கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். இதில் நம்ம சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த மீன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துருக்கோம். அது கூட 10லேருந்து 15 புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. அடுத்து 10 கறிவேப்பிலை இலைகளை எடுத்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 7 துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 4 சங்கரா மீனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி டீப் கட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த கட்ஸ் எதுக்கு போட்டிருக்கோன்னா அப்போ தான் மீனுக்குள்ளே மசாலா நல்லா போகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டில் சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்ச பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து அதில் இந்த மசாலாவை கோட் பண்ணிவிடுங்க. நம்ம கட்ஸ் போட்டிருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவை அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்பைசி மசாலா ஃபிஷ் ஃப்ரை, பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரைலாம் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணலன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் எல்லா மீனுக்கும் மசாலாவை கோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். 30 மினிட்ஸ் ஆனதும் ஒரு பேன் வச்சு அதில் இதை வறுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் நல்லா இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பக்கமும் 5 நிமிஷம் அது நல்லா வெந்துருச்சு. ஃபிஷ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.